சாட்டை எடுத்து நாட்டை திருத்து தலைமுறை தானே நீ வழி நடத்திராய் நானும் வருவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு ஆடு நம்ம கிட்ட சிக்கி இருக்கு. ஆடுன்னா நீங்க அண்ணாமலை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு எப்படி சொல்றது, ஹைபிரிட் ஆடு. அதாவது உண்டி குலுக்கி சம்பாரிச்சு வைத்த வளர்த்த ஆபீஸை வளர்த்த ஒரு செம்மறி ஆடு, ஒரு டெல்லி எருமன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஆடோ மாடோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன ப்ரோ, போயும் ஒரு நன்றி விசுவாசம் உள்ள ஒரு நாய், பூனை, ஒரு மாடு, ஒரு ஆடு, அதெல்லாம் மனுஷனுக்கு உபயோகப்படுற ஒரு விஷயம். கால்நடைக்காகலாம் அதை பயன்படுத்துகிறாங்க. அதை போயிட்டு அந்த ஆள் கூடலாம் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்களே ப்ரோ சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே எனக்கு கேட்குது. நேற்று அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த டெல்லி எருமை என்ன சொல்லியிருக்குன்றதை மட்டும் நீங்கள் அந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்துருங்களேன். இந்த புகைப்படத்தை பார்த்தா ஏதோ கலவரத்தில் எடுத்த புகைப்படம், ஏதோ அடிதடியில் எடுத்த புகைப்படம், ஒரு பெரிய பிரளயமே ஆகி அதுக்கப்புறம் எடுத்த புகைப்படம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இல்லை, தமிழக வெற்றி கழகத்துறை தலைவரும் நடிகருமான விஜயை பார்ப்பதற்கு கூடிய கூட்டத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இந்த புகைப்படம். 500 பன்னி ஒரே நேரத்தில் ஒரு ஊருக்குள்ள புகுந்தா எப்படி இருக்குமோ, 1000 எருவு மாடு ஒரே நேரத்தில் ஒரு ஏரியாக்குள்ள புகுந்தா எப்படி இருக்குமோ, 500 பசுமாடு ஏர்போர்ட்டுக்குள்ள மொத்தமா புகுந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இந்த பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்களா? சொல்லுங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம அமைதியா போறதா இல்ல கடந்து போறதா, என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நேற்று சோஷியல் மீடியாவில் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து மெசேஜில் வந்து ப்ரோ இவன் ஓவரா பேசுறான், ஓவரா பண்றான், இவனுக்கு என்ன வேணும், எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. நிறையா அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தி திட்டியிருந்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம். இருங்க, அது முக்கியமான பாட்டை நான் திரும்ப போடுறேன், மறுபடியும் கேட்டுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். திரும்ப போடு பாத. 500 பன்னி ஒரே நேரத்தில் ஒரு ஊருக்குள்ள புகுந்தா எப்படி இருக்குமோ, 1000 எருவு மாடு ஒரே நேரத்தில் ஒரு ஏரியாக்குள்ள புகுந்தா எப்படி இருக்குமோ, 500 பசுமாடு ஏர்போர்ட்டுக்குள்ள மொத்தமா புகுந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. கேட்டிங்களா? இவனுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதாவது தலைவன் மீது, நம் தளபதியின் மீது பேரன்பு கொண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தில் போறது சகஜம்தான், நியாயம்தான். இது வரைக்கும் திரையிலேயே பார்த்த ஒருத்தரை தரையில நம்ம பார்க்குறோம். முதல் முறையாக நம்ம பார்க்க போறோம் போது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அதுக்கு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த உணர்வுகளை வார்த்தைகளால் உங்களால் வெளிப்படுத்தவே முடியாது. அது வந்து வேற மாதிரியான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்காக ஆயிரக்கணக்கான மக்கள், பெண்கள், வயதானவர்கள்னு சொல்லி அவரை பார்க்கணுன்னு அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்லையும் சரி, மதுரையிலையும் சரி. அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் அங்கே செருப்பெல்லாம் கிடக்குது. அந்த அவ்வளோ செருப்பையும் பார்த்துட்டு உண்டி குலுக்கி வைத்த ரொப்பனை ஒருத்தன் அதை பண்ணி எருமாடுன்னு சொல்றான்னா அவனுக்கு என்ன மாதிரி ஒரு குரூர மனநிலை இருக்கும் நீங்க நல்லா பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, உங்க ஊர்ல வந்து ஒரு திருவிழா நடக்குது, ஒரு ஊரே கூடி தேர் இழுக்குதுன்னும் போது அந்த இடத்துல மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு விட்டு ஏறும். அப்போ அந்த இடத்துல ஒன்று வந்து கிளீன் பண்ணி போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செருப்பு, அது இது உடைமைகள்னு மக்கள் 1000 பேர் 1000 விஷயங்கள் அங்கே கிடக்கும். அப்போ அந்த மக்கள் சாமி கும்பிட கோயிலுக்கு போகிற மக்கள்லாம் வந்து உங்களுக்கு நாயும் பண்ணி எருமையா? நான் கேட்குறேன், நீ யாரை கொச்சப்படுத்துற? உங்களுக்கு கூட்டம் கூட மாட்டுது. நீங்க கத்தி கத்தி பேசினாலும், கதறி பேசினாலும் உங்களை ஒரு பயம் மதிக்க மாட்டேன்றான். இங்க செருப்பு விட்டுட்டு போற குரூப்னா நீங்க செருப்பை தூக்கிட்டு போற குரூப். நீங்க அதை கூட விட்டு வைக்க மாட்டீங்க. அந்த மக்களை பார்த்து உங்களுக்கு சொல்லுங்க, வேன் மேல ஏறான்னு சொல்லுங்க, மரத்துல இருந்து குதிக்கிறான், ஹெல்மெட் போடாம போறான், இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் சொல்லுங்க. இப்படி பண்ணாதீங்க, அதை மாத்தீங்கன்னு சொல்லுங்க. அது நாகரிகமான விமர்சனம். அந்த கூட்ட நெரிசலை விட்டுட்டு போன செருப்பை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் வந்தவர்களை வந்து பார்த்து நீ என்ன சொல்ற, பண்ணி எருமாடுன்னு சொல்ற. அப்போ நீ யாரு? இலங்கை தமிழர்களோட மக்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களோட பணத்தை வாங்கிட்டு பொழப்ப நடத்துற நீங்க யாருங்க? எந்த கேட்டகரியில் நீங்க வருவீங்க? பதில் சொல்ல முடியுமா உங்களால? நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? அப்பாவி மக்களை, பொதுமக்களை அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க பொறாம காண்டின் வெளிப்பாடு இது. அதாவது வன்மம், முழுக்க வன்மம். உங்களுக்கு சேராதது, உங்களுக்கு வராதது இங்க நம்ம தளபதிக்கு ஆர்கானிக்கா நடக்குதே. நாளுக்கு நாள் வந்து அவருக்கு மக்கள் ஆதரவு பெருகிக்கிட்டே போகுதுன்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. நாங்களும் உங்களை பார்த்து டே நாயேன்னு சொல்ல எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் ஏன் அதை சொல்ல மாட்டேன்றோம்? ஏன்னா எங்கள் தலைவர் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டீசென்ட் அட்டாக், டீசென்ட் அப்ரோச் என்ற ஒரு பாதையை நோக்கி நாங்கள் அமைதியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரையும் மதிக்கிறோம், எல்லா தலைவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். நாங்கள் மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வரன்றதுனால தான் நாங்கள் இன்னைக்கும் கண்ணியமாக
கட்டுப்பாடாக சில விஷயங்களை அரசியலே வந்து நாங்கள் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு எங்கள் தளபதி. அவரும் சரி, எங்களையும் சரி. நீங்கள் வந்து தேவையில்லாமல் சின்ன பசங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு வாங்கி கட்டிக்காதீங்க. அது உங்களுக்கும் சரி, உங்கள் கட்சிக்கும் மரியாதை இல்லை. ஆல்ரெடி உங்கள் பேச்சுக்கும் உங்கள் சேனலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கைட்டி விட்டார். கூடிய சீக்கிரம் கட்சியிலேருந்து உங்களை தூக்கி அடிக்க போகிறாங்க. நீங்கள் கட்சியிலேருந்து உங்களை தூக்கி அடிக்க போகிறாங்களா, இல்லை கட்சி நீங்கள் கபலீகரம் பண்ண போகிறீங்களா, அது உங்கள் பிரச்சனை, அது உங்கள் பஞ்சாயத்து. அதுக்குள்ளே நான் வரல. ஏன்னா அடுத்தவஞ்சோத்த ஆட்டையை போடணும்னா நீங்கள் மொதல் ஆளாக போய் நிற்பீங்களா? புரியுதுங்களா? உழைச்சி சம்பாதிக்கணும்னா கஷ்டம், ஆட்டையை போகிறதுனா ரொம்ப ஈஸி இல்லை. அடுத்த பாக்கெட்டில் இருக்கிறது அப்படி கை விட்டு அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க நீங்கள், அது அவனுக்கே தெரியாமல். அதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி. இப்படி உங்களோட வயிற்றை நீங்கள் ஒப்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கருபத்துக்குள்ளலாம் நாங்கள் வரல, அது உங்கள் சொந்த பிரச்சனை. தேவையில்லாமல் அடுத்தவர்கள் மீது அநாகரிகமான விமர்சனங்களை வைப்பது வந்து இதை நீங்கள் வந்து இதோட நிறுத்திக்கணும். அது உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் அழகல்ல. இதுதான் உங்கள் கட்சி சொல்லி கொடுக்குதா? இதுதான் தமிழ் தேசியம் போதிக்குதா? இதை தான் மாவீரர் பிரபாகரன் அவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? சொல்லுங்க. இதை தான் மாவீரர் புரட்சி செய்த பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? இப்படித்தான் திட்டணும் மக்களை, நாய் பன்னி எருமை இப்படிதான் திட்டணும்னு சொல்லி கொடுத்தாரா? எனக்கு நினைவு இருந்தால் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் முதலாக மாநாடு போடும்போது மதுரையில் தான் போட்டதா எனக்கு நினைவு. சரியாலன்னா நான் மாற்றிக்கிறேன். அந்த மாநாட்டுக்கு வந்து போனதுக்கு பிறகு அந்த மக்களோட அந்த செருப்பை அல்றதுக்காகவே வந்து லாரியாக வந்தாங்க. லாரியில் வாரி போட்டுன்னு போனாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம். அப்படி மக்களை நேசித்த ஒரு தலைவனை பார்க்கறதுக்கு வந்த கூட்டத்துக்காக வந்து அந்த லாரியில் வந்து அந்த செருப்புகளை அள்ளி போட்டு போனாங்க. அவ்வளவு கூட்டம் வந்துதான். அது எம்ஜிஆருக்கு. அதற்கு பிறகு நம்ம தளபதி அவர்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு அன்பு மிகுந்த ஒரு கூட்டம், தன்னிச்சையான ஒரு கூட்டம் வருது. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொறுத்துக்க முடியல. நீங்க சொல்லலாம் ப்ரோ, அடிங்க ப்ரோ, பண்ணுங்க ப்ரோலாம் நீங்க சொல்றீங்க. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம ஒரு நிர்வாகியா இருக்குன்றதுனால நம்ம ரொம்ப கண்ட்ரோல்டா நிதானமா நம்ம ஒரு சில விஷயங்களை கையாள வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை என்ன செய்யலான்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதற்கு பிறகு பரப்பப்பட வேண்டும், இது வந்து நெகட்டிவா மாறப்பட வேண்டும் சொல்லி பண்ண ஒரு விஷயம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து நீங்க எத்தனை பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் கார்டு எடுத்து வச்சிருப்பீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாரையும் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த வீடியோ ஒரு 50,000 பேர் பார்க்குறீங்கன்னா 50,000 பேர்கிட்ட வந்து அந்த தளபதியோட உறுப்பினர் கார்டு இருக்கும். நீங்க வந்து அந்த உறுப்பினர் கார்டு எடுத்ததுக்கான நோக்கம் என்ன? தளபதி மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு. அவரை வந்து 2026 ஜெயிக்க வைக்கணும், அவர் எப்படியாச்சும் ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசை, நம்பிக்கையின் காரணமாக தான் அந்த உறுப்பினர் கார்டு எடுத்து அந்த கட்சியில் நம்ம சேர்ந்து என்ன பண்றோம்? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் பணி தொண்டை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? உங்க ஏரியாக்கள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்றீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்ற கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு வந்து வாக்காளர்களை மாற்றுறதுக்கான வேலை, பூத் கமிட்டிக்கான வேலைன்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நாளைக்கு வந்து கட்சியில் வந்து மாநில பொறுப்பு கொடுப்பாங்க, பெரிய லெவலில் நான் வருவேன், என் மாவட்டத்தில் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லி உள்நோக்கத்தோடு நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், யாராச்சும் எதிர்பார்ப்போடு நம்ம போய் சாமி கும்பிட்றோமா? போகிறோம், நம்ம பாரத்தை அங்கே இறக்கி வைக்கிறோம், அதுக்கு மேலெல்லாம் அவன் பார்த்து பண்ணுற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். அந்த மாதிரி தானே தலைவரோட அந்த கட்சியை நம்ம பார்க்குறோம். ஏதாச்சும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்துடாதா? இந்த 60 ஆண்டு காலமாக இந்த 2 திராவிட கட்சிகள் கிட்ட மாட்டி சிக்கி சின்னாபின்னமான இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக நம் தளபதி அவர்கள் 2026 வந்துட மாட்டாருன்ற ஒரு இயக்கத்துக்காக தான் நம்ம அந்த கட்சிக்காக நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் எனக்கு லைக் வருது, ட்விட்டரில் எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, யூடியூப்பில் எனக்கு வியூஸ் பிச்சுட்டு போகுதுன்றதுக்காண்டி எனக்கு நேராக போயிட்டு, சார் எனக்கு வந்து என் மாவட்டத்தில் வந்து எனக்கு ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 15 வருஷமா 70 வருஷமா அந்த கட்சிக்காக நாயா பேயாக உழைத்த, போஸ்டர் ஒட்டி மக்கள் பணி செய்த எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் வருது, எனக்கு போஸ்டிங் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? ஃபஸ்ட்டு இந்த எதிர்பார்ப்பு இருக்கலாமா? நான் யாரை பற்றி சொல்கிறேன்றது தெரியும். தங்கை வைஷ்ணவி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க மக்கள் பணி பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் ஓகே. அந்த அறிக்கையை பார்க்கும்பொழுது படிக்கும்பொழுது பல விஷயங்கள் வந்து எனக்கு முரணாகப்பட்டது. சும்மா வந்து ட்ரெண்டிங்கில் ஒரு டாபிக் போதுன்றதுக்காண்டி அதை எடுத்து வச்சு பேசி வியூஸ் ஆளணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. நம்ம எதுக்கு பதில் சொல்லணும்? அவங்க ஆதங்கத்தை அவங்க பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. இதில் எதனா உள்நோக்கமும் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை அவங்க இந்த விஷயத்துக்காக பண்ணுறாங்க, அந்த விஷயத்துக்காக பண்ணுறாங்கன்றதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒருத்தர் பற்றி தெரியாமல் தனிப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம போயிட்டு நம்ம டார்கெட் பண்ணிலாம் பேசக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது.
உண்மையா அவங்க இப்படி ஒரு தப்பு பண்றாங்களா அதை போய் நம்ம கண்டிக்கலாம். எதுவுமே நம்ம அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் தப்பு. நான் ஆரம்பத்துல இருந்து நிறைய பேர் சொன்னாங்க இல்ல அவங்க இதுக்காக பண்றாங்க அதுக்காக பண்றாங்கன்னு சொன்னாங்க. இல்ல விடுங்க, அது அவங்க இஷ்டம், அவங்க பண்ணிட்டு போட்டு நம்ம எல்லாம் அமைதியா இருந்துட்டோம். பட் நாளடைவுல வந்து அவங்க பேசக்கூடிய பேச்சு, அவங்க செயல்பாடு, அந்த அறிக்கையில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சு 5 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணிட்டேன். என்ன செலவு பண்ணீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ வந்து இந்த 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா என்ன நான் பிரபலப்படுத்திக்கிட்டா, என்ன நான் முன்னிலைப்படுத்திக்கிட்டா எனக்கு வந்து கட்சியில ஒரு அங்கீகாரமும் பதவியும் கிடைச்சிருன்ற ஒரு நோக்கத்துக்காக நீங்க பண்ணீங்கன்னா அது என்ன விதத்துல நீங்க அப்போ என்ன உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? செலவு பண்ண எனக்கு பதவி கிடைக்கும்ன்ற நோக்கத்துக்காக தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு மக்கள் சேவை மீதெல்லாம் அக்கறை கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மீடியா முன்னாடி காட்டக்கூடிய ஒரு தோற்றமான சந்தேகம் மக்களுக்கு வருமா இல்லையா? இப்பவும் ஒரு வருத்தமா தான் நான் இதை பதிவு பண்றேன். நான் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண, அப்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மக்களுக்காக கட்சிக்காக செலவு பண்றோம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்சு 5 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்றேன்னா இது என்ன சிறுபிள்ளைத்தனமான ஒரு வாதமா இருக்கு? இது நிரூபிக்கிறீங்களா நான் ஒரு சின்ன பிள்ளைன்றது நீங்க நிரூபிக்கிறீங்க இல்லையா? இதே கட்சியில எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பல மகளிர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பகுதியில் மகளிருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றீங்க. கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக வந்து ஒரு மகளிரை போட்டிருக்கோம், உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு ஒரு மகளிரை போட்டிருக்கோம், செயற்குழு பொதுக்குழுன்னு சொல்லி ஒவ்வொரு பதவி கட்சியோட பொறுப்புகள்லையும் வந்து ஒரு ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு சரிசமமான விதத்தில் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. எதை வச்சு நீங்க வந்து பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கறதுல நீங்க சொல்றீங்க? செயற்குழு பொதுக்குழுக்கு வந்து என்ன அனுமதிக்கலன்றீங்க. அங்க செயற்குழு பொதுக்குழுக்கு வந்து செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தானங்க அலோடு. வேற யாரும் அலோட் பண்ணுவாங்க? நீங்க கட்சியில வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர், அதாவது அந்த கார்டு எடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம கட்சியோட உறுப்பினர் சேர்க்கை என்பது ஒரு ஆன்லைன்ல போயிட்டு நீங்க தட்டினாலே உங்களோட ஓட்டர் ஐடி போட்டாலே பதிவாயிடும். நீங்க அதை வச்சுக்கிட்டு வந்து 4 யூடியூப் சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு பாத்தீங்களா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்றது வந்து எந்த விதத்தில் நியாயம்? எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பாட்டு நம்ம பணி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கான உங்களுக்கான அந்த அங்கீகாரம் நிச்சயமா கட்சியில கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு நீங்க வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் வந்து உண்மையிலே சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு. இந்த மீடியாவும் வந்து எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுலாம் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிர்வாகி விலகிட்டாங்க. நேற்று அந்த வானதி சீனிவாசன் அக்கா கூட கேட்கறாங்க அவங்க என்ன பதவியில் இருந்தாங்கன்னு. சும்மா அவங்க ஒரு உறுப்பினர் தாங்கன்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் ஏரால, இந்த சோஷியல் மீடியா ஏரால வந்து ஈஸியா ஒருத்தர் ட்ரெண்டிங் ஆயிடலாம். ஆனா உழைக்கிறது ரொம்ப கஷ்டம், களத்துல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? நீங்க பல விஷயங்கள் பண்ணிருக்கலாம், பல சேவைகள் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் நாங்கள் குறை சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமாலாம் வந்து சொல்லி காட்டி நான் செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு பதவி கொடுங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து உண்மையிலே சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு. அதை வந்து நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய பல பெண்களை வந்து அது பாதிக்கும். அப்போ நாங்கள்லாம் யாரு? நான் உழைக்கலையான்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்லை அவங்க திமுக, அவங்க குடும்பம் திமுக, அதெல்லாம் கிடையாது. ஒரு கட்சியில் வந்து ஒரு பையன் திமுக இருக்கான், ஒருத்தன் அண்ணா திமுக இருக்கான், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இவங்க யாரு? இவங்க கட்சிக்காக உண்மையா இருக்காங்களா, விசுவாசமா இருக்காங்களான்றதான் நமக்கு தேவை. அதை விட்டுட்டு வந்து நம்ம மற்ற விஷயங்கள் பர்சனல் லைஃப் அட்டாக்லாம் நம்ம போறது ரொம்ப ரொம்ப தவறு. அதை நிறுத்திங்க. அவங்க இப்போ கட்சி விட்டு விலகத்தான் சொல்லியிருக்காங்க. சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்கள் கட்சி பண்ணி நீங்கள் எந்த கட்சிக்கு போனாலும் உண்மையான மக்கள் சேவை நோக்கத்தோடு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. தயவு செய்து வந்து தன்னை முன்னிலைப்படுத்தின்னு நினைக்காதீங்க. இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் வந்து 15 வருஷமா சோஷியல் மீடியாவில் நம்ம களமாடிக்கிட்டு இருக்கோம், தளபதிக்காக பேசிகிட்டு இருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், ரசிகர் சண்டை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தளபதி அறிவுறுத்தலின் பேரில் அதெல்லாம் நிறுத்திட்டு மக்கள் சேவையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு பதவி கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க, நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பதவி கொடுப்பாங்க, பொறுப்பு கொடுப்பாங்க, மாநில நிர்வாகியாக நம்மளை உட்கார வைப்பாங்கன்னு நினச்சா பண்ணோம். அவங்க கொடுத்தாலும் நான் பண்ணியிருப்பேன், கொடுக்கலனாலும் நான் தொடர்ந்து இதை நான் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது மட்டும் விஜய் மட்டும்தான். அவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மகத்தான பணி. அது பொறுப்புல இருந்தால் தான் பண்ணுவேன், பொறுப்புல இருந்தால் நான் பண்ண மாட்டேன். இந்த கௌரவம், இந்த மரியாதை, இங்கே ஒரே மரியாதை, ஒரே எல்லாமே தளபதிக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அங்கே அவருக்கு முன்னாடி நாங்கள் யாருமே இல்லை. இதை மட்டும் மனசில் வச்சுங்க. எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சிக்காச்சும் உண்மையா இருங்க, அந்த மக்கள் சேவையை நோக்கி நீங்க பண்ணுங்கன்றத நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க, விட்டுருங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அவங்க விலகிட்டாங்க. சும்மா நம்ம வந்து அவங்களை டார்கெட் பண்ணி பேச வேண்டிய நம்ம விருப்பம் இல்லை. அவங்க வந்து ஏன் வந்தாங்கன்னு தெரில, ஏன் போனாங்கன்னு தெரில, அதெல்லாம் நம்ம வந்து அதை பேசி அதை பெருசு பண்ண வேண்டாம். நமக்கு இன்னும் பணிகள் நிறையா இருக்குது, மக்கள் சேவை நிறையா இருக்குது. இன்னும் தேர்தல் வந்து நமக்கு நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நமக்கு ஒரு 10 மாதம், இந்த 8 மாதம் நம்ம வந்து கடுமையாக உழைச்சோன்னா தான் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நம்ம தளபதி அவர்கள் மாறுவார். இந்த சாட்டை மாதிரியான ஆட்கள், இன்னும் நிறைய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் சுத்தக்கூடிய கருப்பாடுகள்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து அவங்க சாயம் வெளுக்கப்படும். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. தொடர்ந்து மக்கள் சேவையை பற்றி பேசுவோம். சாட்டை எடுத்து நாட்டை இனிமேல் திருத்துறன்னு சொல்லி எவனா வந்தானா வேணாம். நன்றி, வணக்கம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் அழியும் தோழா.